தலைமையேற்று நடத்த இருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்த இருக்கின்ற மாநில பொருளாளர் ஐயா செல்லத்துறை ஐயா அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னிலை வைக்கின்ற புதிய தமிழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் வி.கே. ஐயர் அவர்களையும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், புதிய தமிழகம் கட்சியினுடைய போர்வாள்கள், மகளிர் அணி செயலாளர்கள் அனைவரையும் வருக வருக என தூத்துக்குடி மாவட்டத்தில் சார்பாக அனைவரும் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சி ஆர்ப்பாட்டம் என்ற துவங்கி இன்று வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, புதிய தமிழகம் வெல்கவே, புதிய தமிழகம் வெல்கவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சமூக நீதி போராளி, சமூக நீதி போராளி, சமரசமற்ற போராளி, சமரசமற்ற போராளி, டாக்டர் ஐயா ஆணை கிணங்க, டாக்டர் ஐயா ஆணை கிணங்க, சிவப்பு பச்சை கொடியேந்தி, சிவப்பு பச்சை கொடியேந்தி, புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். திமுக அரசே ஸ்டாலின் அரசே, திமுக அரசே ஸ்டாலின் அரசே, திமுக அரசே ஸ்டாலின் அரசே, திமுக அரசே ஸ்டாலின் அரசே, கைது செய் கைது செய், கைது செய் கைது செய், கைது செய் கைது செய், கைது செய் கைது செய். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர். சீமானை கைது செய், சீமானை கைது செய், சீமானை கைது செய், சீமானை கைது செய். முடியலையா 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 முடியலையா, சீமானை கைது செய்ய, சீமானை கைது செய்ய, சீமானை கைது செய்ய, சீமானை கைது செய்ய. முடியலையா 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 முடியலையா. போதை பொருளான, போதை பொருளான, போதை பொருளான, போதை பொருளான, தடை செய்யப்பட்ட கல்லை இறக்கி, தடை செய்யப்பட்ட கல்லை இறக்கி, தடை செய்யப்பட்ட கல்லை இறக்கி, தடை செய்யப்பட்ட கல்லை இறக்கி, ஊத்தி கொடுத்த சீமானை, ஊத்தி கொடுத்த சீமானை, ஊத்தி கொடுத்த சீமானை, ஊத்தி கொடுத்த சீமானை கைது செய்ய முடியலையா, கைது செய்ய முடியலையா. காவல்துறையே காவல்துறையே, காவல்துறையே காவல்துறையே, காவல்துறையே காவல்துறையே, காவல்துறையே காவல்துறையே. பதிவு செய் பதிவு செய், பதிவு செய் பதிவு செய், பதிவு செய் பதிவு செய், பதிவு செய் பதிவு செய். சீமான் மீதும் கூட்டாளிகள் மீதும், சீமான் மீதும் கூட்டாளிகள் மீதும், சீமான் மீதும் கூட்டாளிகள் மீதும், சீமான் மீதும் கூட்டாளிகள் மீதும் உரிய வழக்கு பதிவு செய், உரிய வழக்கு பதிவு செய், உரிய வழக்கு பதிவு செய், உரிய வழக்கு பதிவு செய். கைது செய் கைது செய், கைது செய் கைது செய், கைது செய் கைது செய், கைது செய் கைது செய். அறிவாளை காட்டி மிரட்டிய, அறிவாளை காட்டி மிரட்டிய, அறிவாளை காட்டி மிரட்டிய, அறிவாளை காட்டி மிரட்டிய சீமானை கைது செய், சீமானை கைது செய். கல் இறக்கிய காரணத்திற்காக, கல் இறக்கிய காரணத்திற்காக, கல் இறக்கிய காரணத்திற்காக, கல் இறக்கிய காரணத்திற்காக அப்பாவி பெரியவரை, அப்பாவி பெரியவரை, அப்பாவி பெரியவரை, அப்பாவி பெரியவரை பொள்ளாச்சியில் கைது செய்த, பொள்ளாச்சியில் கைது செய்த, பொள்ளாச்சியில் கைது செய்த, பொள்ளாச்சியில் கைது செய்த காவல்துறையே காவல்துறையே, காவல்துறையே காவல்துறையே, தமிழ்நாட்டின் காவல்துறையே, தமிழ்நாட்டின் காவல்துறையே. தூத்துக்குடி தமிழகமா, தூத்துக்குடி தமிழகமா, கேரளாவா கேரளாவா, கேரளாவா கேரளாவா. காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன, கைது செய்யாததற்கு காரணம் என்ன, கைது செய்யாததற்கு காரணம் என்ன, கைது செய்யாததற்கு காரணம் என்ன, கைது செய்யாததற்கு காரணம் என்ன. கனிமொழி அக்கா காரணமா, கனிமொழி அக்கா காரணமா,
கனிமொழி அக்கா காரணமா? கனிமொழி அக்கா காரணமா? கள்ள கூட்டு காரணமா? கள்ள கூட்டு காரணமா? கள்ள கூட்டு காரணமா? கள்ள கூட்டு காரணமா? கள்ளு கூட்டு காரணமா? கள்ளு கூட்டு காரணமா? கள்ளு கூட்டு காரணமா? கள்ளு கூட்டு காரணமா? கெட்டு போச்சு 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 சமூக அமைதி கெட்டு போச்சு சமூக அமைதி கெட்டு போச்சு சமூக அமைதி கெட்டு போச்சு சமூக அமைதி கெட்டு போச்சு. எதற்காக 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 திமுக அரசு எதற்காக? திமுக அரசு எதற்காக? ஸ்டாலின் அரசு எதற்காக? ஸ்டாலின் அரசு எதற்காக? அண்ணாச்சி 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 ஸ்டாலின் அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி 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 ஸ்டாலின் அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி என்னாச்சு 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 மதுவிலக்கு வாக்குறுதி என்னாச்சு? மதுவிலக்கு வாக்குறுதி என்னாச்சு? மதுவிலக்கு வாக்குறுதி என்னாச்சு? மதுவிலக்கு வாக்குறுதி என்னாச்சு? சந்தி சிரிக்குது 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 திராவிட மாடல் சந்தி சிரிக்குது திராவிட மாடல் சந்தி சிரிக்குது ஸ்டாலின் அரசு சந்தி சிரிக்குது ஸ்டாலின் அரசு சந்தி சிரிக்குது. எச்சரிக்கை 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 புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை. போதை பொருள்தான் 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 கல்லும் ஒரு போதை பொருள்தான் கல்லும் ஒரே போதை பொருள்தான் கல்லும் ஒரு போதை பொருள்தான் கல்லும் ஒரே போதை பொருள்தான். வேண்டாம் 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 கல்லு மதுவும் வேண்டாம் கல்லும் மதுவும் வேண்டாம் கள்ள மதுவும் வேண்டாம் கள்ள மதுவும் வேண்டாம் கவர்மெண்ட் மதுவும் வேண்டாம் கவர்மெண்ட் மதுவும் வேண்டாம் கல்லு மதுவும் வேண்டாம் கல்லும் மதுவும் வேண்டாம் கள்ள மதுவும் வேண்டாம் கள்ள மதுவும் வேண்டாம் கவர்மெண்ட் மதுவும் வேண்டாம் கவர்மெண்ட் மதுவும் வேண்டாம். மது விளக்கு மது விளக்கு மது விலக்கு மது விலக்கு மது விளக்கு மது விளக்கு மது விலக்கு மது விலக்கு அதுவே எங்கள் முதல் இலக்கு அதுவே எங்கள் முதல் இலக்கு அதுவே எங்கள் முதல் இலக்கு அதுவே எங்கள் முதல் இலக்கு. வெல்லட்டும் 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 புதிய தமிழகத்தின் போராட்டம் புதிய தமிழகத்தின் போராட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே புதிய தமிழகம் வெல்கவே புதிய தமிழகம் வெல்கவே. வாங்க நீங்களும் உள்ள வந்துருங்க சார். உள்ள வந்து உள்ள உள்ள வாங்க. அதுல வேலை பாருக்கு அதிகுமார் வரலையா? அதிகுமாருங்க புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் ஆணைப்படி புதிய தமிழகத்தின் கொள்கையாக பூரண மதுவிலக்கு
கள்ளுக்கடை திறக்கக்கூடாது. இந்த கொள்கையின் அடிப்படையில் இன்று புதிய தமிழகத்தின் மாவட்ட மாநில அளவில் இந்த தூத்துக்குடி நகரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது. எங்களுடைய கொள்கை முழு பூர்ண மதுவிலக்காகும். தலைவருடைய கொள்கையும் பூர்ண மதுவிலக்கு மட்டுமே. அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் சீரழிவை தடுக்க வேண்டும். சமுதாயம் கீழ்மட்ட மக்களின் பொருளாதாரம் பாதிக்குது, சமூக ஒருங்கிணைப்பு, சமூக அமைதி கெடுகிறது. இதற்கு எதிராகத்தான் நாங்கள் புதிய தமிழகம் கட்சி தலைவருடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் பூர்ண மதுவிலக்கு மட்டுமே. சீமான் அவர்கள் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் இந்த மது கல்லு சட்டபூர்வமாக இறக்குனது மட்டுமல்லாமல் அது உணவு என்று பொய்ப்பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அது உணவே அல்ல. கல் என்பது மரத்திலிருந்து இறக்குன காற்றுப்பட்ட உடனே அதில் ஆல்கஹால் 8 to 13% ஆல்கஹால் இருக்குது. அது எப்படி இது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா? உணவுன்னு சொல்றாரு சீமான். அது உணவுனா காலையில் குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது இவர் பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா? இவர் அந்த மாதிரி கொடுக்கட்டும், அவருடைய இதை அவர் நிரூபிக்கட்டும். அதை விட்டு அது உணவு என்று 3 தரம் உணவு சாப்பிட முடியுமா கல்ல? அப்போ இந்த சமுதாயத்தை சீரழிக்கின்றதுக்காகத்தான் இந்த சீமான் அவர்கள் அதாவது தடை செய்யப்பட்ட கல்லை இறக்குகிறார், மதுவுக்கு அதுக்கு ஆதரவு கொடுக்கிறார். ஆகவே அவர் கல்லை இறக்கி பெரியதாலையில் கல்லை இறக்கி அருவாளை காட்டி மிரட்டி இருக்கிறார். அவரை உடனே ஏன் கைது செய்யவில்லை? வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை? அது எந்த அழுத்தத்தினால் அந்த வழக்கு பதிவு செய்யவில்லை? ஆளுங்கட்சியுடன் நிர்பந்தமா, இல்லாட்டி ஆளுங்கட்சியுடன் கூட்டணியா, இல்லை திமுக ஸ்டாலின் ஆதரவா, இல்லை கனிமொழி ஆதரவா? எதற்காக வழக்கு பதியவில்லை இதுவரைக்கும்? அப்போ யாருனாலும் தடை செய்ய போற பொருளை சந்தைக்கு கொண்டு வரலாமா, விற்கலாமா? இதை நாம் தமிழர் கட்சி உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும். எங்களுடைய கோரிக்கை தான். சமுதாய சீரழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய டாக்டர் ஐயாவினுடைய கொள்கை. அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், சீமானை கைது செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரு? மு. செல்லத்துறை SM மாநில பொருளாளர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். பொதுச் செயலாளர் வந்திருக்காங்க, அவங்க முன்னிலை. நீங்களும் சொல்லுங்க. சரி, ஓகே. முன்னாடி வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, ஆர்ப்பாட்டம் வெல்கவே, ஆர்ப்பாட்டம் வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, புதிய தமிழகம் வெல்கவே, புதிய தமிழகம் வெல்கவே, சமூக நீதி போராளி, சமூக நீதி போராளி, சமரசமற்ற போராளி, சமரசமற்ற போராளி, டாக்டர் ஐயா ஆணைக்கிணங்க, டாக்டர் ஐயா ஆணைக்கிணங்க, சோப்பு பச்சை கொடியேந்தி, சோப்பு பச்சை கொடியேந்தி, புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம். திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், சீமானை கைது செய், சீமானை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கல்லிறக்கிய சீமானை, கல் இறக்கிய சீமானை, ஊற்றி கொடுத்த சீமானை, ஊற்றி கொடுத்த சீமானை, பொது வழியில் குடித்த, பொது வழியில் குடித்த சீமானை கைது செய், சீமானை கைது செய், அறிவாளை காட்டிய, அறிவாளை காட்டிய, அருவாளை காட்டிய, அறிவாளை காட்டிய, அர்ப்பனுக்கு அர்ப்பனுக்கு, அர்ப்பனுக்கு அர்ப்பனுக்கு, போக்கிரிக்கு போக்கிரிக்கு, போக்கிரிக்கு போக்கிரிக்கு, ஆட்சியாளர்கள் சொல்வது, ஆட்சியாளர்கள் சொல்வது என்ன என்ன என்ன,
கையாளாகாத காவல்துறையோ கையாளாகாத காவல்துறையே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சீமானை கைது செய்ய சீமானை கைது செய்ய கையாளாகாத காவல்துறையோ கையாளாகாத காவல்துறையே கலவரத்தை தூண்டுகிறதா கலவரத்தை தூண்டுகிறதா கலவரத்தை தூண்டுகிறதா கலவரத்தை தூண்டுகிறதா காவல்துறையே காவல்துறையே ஈழ தமிழர்களின் ஈழ தமிழர்களின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தாத தமிழர்களை இழிவுபடுத்தாத தமிழர்களை சீரழிக்காதே 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 தமிழக இளைஞர்களை தமிழக இளைஞர்களே சீரழிக்காதே 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 கல்லும் காமமும் கல்லும் காமமும் களவும் கொலையும் கனவும் கொலையும் கைவந்த கலையா சீமானுக்கு கைவந்த கலையா சீமானுக்கு கல்லும் காமமும் கல்லும் காமமும் களவும் கொலையும் களவும் கொலையும் கையாளாக கைவந்த கலையா சீமானுக்கு கைவந்த கலையா சீமானுக்கு விஜயலட்சுமி விரும்பி உறவு இதெல்லாம் வேணாம் இதை மட்டும் கொண்டு தயவு செய்து இதை மட்டும் அதுக்கு முடியலையா 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 கைது செய்த முடியலையா கைது செய்ய முடியலையா கைது செய்ய முடியலையா கைது செய்ய முடியலையா கையால் ஆகாத திமுக அரசு கையாளாக திமுக அரசு கையால் ஆகாத காவல்துறையே கையாளாகாத காவல்துறையே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை நடவடிக்கை போதைப் பொருளை ஊற்றி கொடுத்து போதைப் பொருளை ஊற்றி கொடுத்த தடை செய்யப்பட்ட கல்லறைக்கிய கையெழுத்திய சீமான் மீது நடவடிக்கை எடு சீமான் மீது நடவடிக்கை சீமான் மீதும் கூட்டாளி மீதும் சீமான் மீதும் கூட்டாளி மீதும் உரிய வழக்கு பதிவு செய் உரிய வழக்கு பதிவு செய் அறிவாளை காட்டி மிரட்டிய அறிவாளை காட்டி மிரட்டிய சீமானை கைது செய் சீமானை கைது செய் கல்லிறக்கிய காரணத்துக்காக கல் இறக்கிய காரணத்துக்காக அப்பாவி பெரியவரை பொள்ளாச்சியில் கைது செய்து கைது செய்த காவல்துறையே தூத்துக்குடி தமிழகமா தூத்துக்குடி தமிழகமா தூத்துக்குடி கேரளாவா காரணம் என்ன கைது செய்யாததுக்கு காரணம் என்ன கனிமொழி அக்கா காரணமா கள்ளக்கூட்டு காரணமா கள்ளக்கூட்டு காரணமா கள்ளக்கூட்டு காரணமா கனியக்கா காரணமா கெட்டு போச்சு சமூக அமைதி கெட்டு போச்சு எதற்காக திமுக அரசு எதற்காக அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி மது விலக்கு வாக்குறுதி என்னாச்சு மது விலக்கு வாக்குறுதி என்னாச்சு சந்தி சிரிக்குது ஸ்டாலின் அரசு சந்தி சிரிக்குது திராவிட மாடல் சந்தி சிரிக்குது எச்சரிக்கை புதிய தமிழகம் போராட்டம் வெல்லட்டும் கையாளாகாத தமிழக அரசு கைது செய் சீமானை கைது செய் போதைப் பொருளை ஊற்றி கொடுத்து பனையில் ஏறி கல்லறைக்கிய சமுதாயத்தை சீரழிக்க சீமானே புத்தி கட்டு போச்சுதோ புதிய தமிழகம் கண்டிக்கிறது உணவல்ல கள்ளு ஒரு உணவல்ல போதைப் பொருள்தான் கள்ளும் ஒரு போதைப் பொருள்தான்
வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே புதிய தமிழகம் வெல்கவே புதிய தமிழகம் வெல்கவே போராட்டம் வெல்கவே போராட்டம் வெல்கவே. ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துங்க கோச்சையாளர்ல இருந்து டாக்டர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கோஷத்தோடு தொடர்ந்து மீண்டும் புதிய தமிழகம் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் ஐயா இருமுறை சேதுராமன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அன்பார்ந்த தூத்துக்குடி வாழ் பொதுமக்களே, இன்றைய தினம் புதிய தமிழக கட்சியின் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் கல்லு தமிழ்நாட்டில் 1972ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக கல்லு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தடை செய்யப்பட்ட கல்லு மதுபானத்தை தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் வாலிபர்களும் குடித்து சீரழிந்து சின்னாபின்னம் ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தடை செய்யப்பட்ட கல்லை மரத்திலிருந்து இறக்கி ஊற்றி கொடுக்கிறார். 1952 காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக காமராஜர் அவர்கள் தமிழகத்தை முதல்வராக ஆண்டு கொண்டிருந்த பொழுது கல் தடை செய்யப்பட்டிருந்தது, கள்ளுக்கடை அடைக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று வரையிலும் கள்ளுக்கடை திறக்கப்படவில்லை. இப்படி இருக்க தமிழ்நாட்டை சீரழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய புத்தியற்ற சீமான் கள்ளுக்கடையை திறக்க வேண்டும், கல்லை இறக்க வேண்டும், கல் ஒரு உணவு என்று பைத்தியகாரத்தனமாக பேசுகிறார், பிதற்றுகிறார். இன்றைக்கு சட்டவிரோதமாக பனைமரத்திலிருந்து கல்லை இறக்கிய சீமானை தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். இல்லையே புதிய தமிழக கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெறும். புதிய தமிழகத்தினுடைய கோரிக்கை கள்ளுக்கடையை மட்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை, தொடர்ச்சியாக 40 ஆண்டு காலமாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சாராயத்தை அடிக்க மாட்டோம், சாராயத்தை காய்ச்ச மாட்டோம், சாராயத்தை விற்க மாட்டோம் என்று 1996 காலகட்டத்தில் தலைவர் புரட்சியாளர் டாக்டர் ஐயா அவர்கள் ஒட்டப்படாரம் தொகுதியில் தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் சத்தியம் வாங்கி இந்த சமூகத்தை குடியின் பிடியிலிருந்து மீட்டுக் கொண்டு 40 ஆண்டு காலமாக வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட புரட்சியாளருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க எங்களுக்கு பூரண மதுவிலக்கு வேண்டும், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும். திமுக திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எம்பியா இருக்கின்ற கனிமொழி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். 4.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்று வரை பூரண மதுவிலக்கு இல்லை. இதற்கு ஆதரவாக கள்ளுக்கடை திறப்பதற்கு கள்ள கூட்டணி நாம் தமிழர் கட்சி சீமானோடு கனிமொழியும் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள கூட்டணி அமைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே கள்ளுக்கடை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2026 கள்ளுக்கடை திறப்போம் என்று ஒரு மறைமுக கூட்டணி கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்களை கையூட்டு பெற்றுக் கொண்டு இன்றைக்கு கல்லை இறக்கி விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகையால் தமிழ்நாடு காவல்துறை, தூத்துக்குடி காவல்துறை உடனடியாக நாம் தமிழர் சீமான் மீது சட்டவிரோதமாக கல்லெறிக்க குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். இல்லையே தமிழகம் முழுவதும் புதிய தமிழர் கட்சியின் சார்பில் கடுமையான போராட்டங்கள் நடைபெறும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறிய அனைத்து உள்ளங்களும் தலைவிட்டுள்ள நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நிமிடம் பேசினது. அடுத்து திருப்பதி மாநில சளி ஆதரிக்கின்ற அந்த சீமானம் என்ற சாமானை கண்டித்து புதிய கழகம் கட்சி இன்று போராடிக்கொண்டிருக்கிறது. நீ சொல்வழியில் பேச ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்பதை கூட அறியாம சொல்வழியில் பேசுற ஒரு பாவனையை வைத்துக் கொண்டு சார் வண்டி போயிட்டாரா அவர் பாதையை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெயில் தூசு அடிக்கும் மாதிரியா இருக்கு. ஒரு மனிதன் நீ எப்படி ஒரு மணி தண்ணி வச்சுட்டு தண்ணி எடுங்கல. ஐயா இல்லண்ணே, முடிஞ்சு வச்சு புரியா? சும்மா காமிக்கிறானே. இல்ல இல்ல, சும்மா ஒரு மணி எம்டி முடிஞ்சிருச்சு. இல்ல வேணாம் இருக்குது. அந்த தலைமுறைத்தை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். இயற்கை வளத்தை கூட்டக்கூடியது. சேர்ந்து அப்படியே உள்ள இல்லைங்க, சேர்ந்து இல்லைங்க, கொஞ்ச நேரம் அப்படியே சேர்ந்து இல்லைங்க. அந்த தலைமுறை மக்களுக்கு பயன்படக்கூடியது. அப்படியே சேர்ந்து வாங்க, உள்ள வாங்க, அப்படியே சேர்ந்து வந்து இல்லைங்க. அப்படியே உள்ள வாங்க, சேர்ந்து வாங்க, வாங்க அப்படியே சேர்ந்து இல்லைங்க, சேர்ந்து இல்லைங்க, கொஞ்சம் சேர்ந்து இல்லைங்க. மழைப்பொழிவை அது ஏற்படுத்தும். பனிகள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் மழை தானாகவே வரும். காற்றை தூய்மைப்படுத்தும். பறவைகள் வாழியாகும். பள்ளியில் பெருக்கத்திற்கு அது துணைபோகும். இடியை தாங்கும். இயற்கை அழகாக நிற்கும். கடல் சீற்றங்களை தடுக்கும். நிலத்தடி நீரை சேமிக்கும். கடல் அரிப்பை தடுக்கும். நீர்நிலை நிலைகளின் கரையை அது வலுப்படுத்தும். இப்படி பனைமரத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்றுமறியாத போதை போக்கி சீமானவர்களே, இந்த பனையிலிருந்து கல்லறைக்குத்தான் பனையேறுகின்ற நாடார் சாதியை நான் காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லி புலர்ச்சிக் கொண்டிருக்கின்றாய். நீ எங்கே பனையேறினாயோ அதற்கு அருகில் இருக்கின்ற ஆறுமுக ஏரியிலே நீ பெரியதாலையில் தானே பதிலளிக்கிறாய், கல்லடிக்கிறாய். அதற்கு அருகிலே ஒரு மென்பொறியாளர் கண்ணன் என்கின்றவர் அங்கே பனையில் உற்பத்தியாகும் பொருட்களை கொண்டு ஒரு தொழிற்சாலை அமைத்திருக்கின்றார். நல்ல பொருள்களை பனையிலிருந்து பெற்று அதன் மூலம் இயற்கை வளத்தையும் உடல் வளத்தையும் பொருளாதாரத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு ஆதாரமாக அங்கே கூட்டுறவு சங்கங்களில் எப்படி பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து சாலை பொறுப்பு பெற்று அந்த பாலிலிருந்து தண்ணீராக உற்பத்தியாகும் அந்த மக்களிடமிருந்து பெற்று அதிலிருந்து சுத்தமான கருப்பட்டியை உற்பத்தி செய்து கருப்பட்டி மட்டுமல்ல கருப்பட்டியிலிருந்து போல அதில் உணவுப் பொருட்கள் அதில் இன்னும்
மதிப்பூட்டக்கூடிய பொருட்களை எல்லாம் சேர்த்து உலக நாடுகளுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். அதனை நீ கூட்டி சென்று இதனை போல படையேறுகின்ற நாடாளர்களே, நீங்கள் எல்லாம் இந்த பதவியை வைத்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நீ புத்தியுள்ள சீமான். ஆனால் மறிகட்ட சீமானே, அந்த மக்களை நீ கோபத்துமாக அறிமுகப்படுத்தி அவர்களை தவறான பாதையை கொண்டு சென்று அவர்களை கல்விக்கு குடியுங்கள், நீதிமன்றி நானும் பிடிக்கிறேன் என்று ஊட்டி கொடுத்தாயே, இதை என்னவென்று சொல்வது? ஆகவே பழைய சிறந்த மரம், பழைய உற்பத்தி பொருட்களை நல்ல வழிகளை பயன்படுத்துவதற்கு 1000 வழிகள் இருக்கின்றது. பழைய உற்பத்தியாகிற நுண்கை நீ எடுத்து பயன்படுத்தலாம். பழைய பணமரத்தை எடுத்து ஜூஸாக அந்த பணமரத்தை எடுத்து மருந்து பொருளாக பயன்படுத்தலாம். பழைய பழங்கிழங்கை நீரில் வைக்கிற நல்ல மருந்து, அந்த பழங்கிழங்கை அதை தேவை மோராக்கி மாவாக்கி அதை விற்பனை பொருளாக கொடுக்கலாம். இப்படி அநேக நல்ல காரியங்கள் இருக்கின்ற பொழுது அறிவுக்கு எட்டாக, அறிவு கட்டத்தனமாக, போக்கித்தனமாக பொம்பளையிடம் பொழுது சரிவு பேச சீமானுக்கு கன்னியாக்கள் சரிவு தப்பு தெரியுமா? அதனால உன்னை விடமாட்டோம். நீ வாழ்ந்துட்டு வரணும், வாழ்ந்துட்டு வா. கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டுக்கு போ, சண்டை போடனா சண்டை போடு. எதுக்கு பெயரா இருக்கிறான்? நீ அறுவாரம் கட்டுறீங்க, மயில் அறுவாரம் கட்டுவீங்க. இங்க போலீஸ் மயத்து பண்ணிட்டாங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? அறுவாரம் கட்டுங்க. போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது, காவல்துறை பார்த்துட்டு இருக்குது. ஒரு அறுவாரம் எடுத்து எங்க பழைய தடுத்தன்னு சொன்னா இந்த அறுவா பதில் சொல்லணும்னு சொல்றேன். அப்ப என்ன பண்றீங்க? இந்த இவ்வளவு கேவலமா ஒரு கலாச்சாரம் கேட்டு சொன்னா அவ்வளவு அரசு என்ன பண்ணிட்டு கேட்கிறேன், காவல்துறை என்ன பண்ணிட்டு கேட்கிறேன். நாங்க பேசுறா எங்களுக்கு உங்க மேல என்ன கோபம்? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கோபம். நீ நல்ல செலுத்தக்கூடிய தலைவர் சொன்னா மரியாதையை வந்துட்டோம். நீ இன்னொருத்தர் சொல்றாரு, விவசாயிகள் அழைப்பான் அறுவாடை பேச அனுப்புவேன், அறுவாடை பேச அனுப்புவீங்க, அறுவாடை பேச அனுப்பா பயந்து வைப்பாங்க. நாங்க எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறோம். இவ்வளவு உயிரிழந்த குற்றவாளிகள் வந்திருக்கிறோம். இப்ப இதெல்லாம் போராட்டம் நிறைய தும்பிகள் இருக்காங்க. அந்த தும்பிகள் சொல்லுது, அந்த தும்பிகள் சொல்றேன், அவங்க எல்லாம் ஏன் அறிவு இடத்தமா பேசுறீங்க? மருந்தை எடுத்து டாக்டர் போராடுறீங்க. கள்ளச்சாராயத்தை ஒட்டுப்பாடு தொகுதியிலே குடிசத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வேடிக்கை போய் அறுவடை வச்சிருந்தோம், கம்பம் வச்சிருந்தோம், பயன்படுத்துற அந்த கூட்டத்தை ஓட ஓட விரட்டி கள்ளச்சாராயம் ஊரில் எல்லாம் முற்றுமா அழித்த என் தலைவனாட்டாங்க அவர்கள். இந்த வரலாறு தெரியாத கூட்டம் இன்னைக்கு எங்களை விரட்டி பார்க்குது. தயவு செய்து நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்க தலைவர் அவர்கள் அமைதியான அறவழி போராட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கு 2வது நாளாக அன்றைக்கு திருச்சியில ஒரு ஆர்ப்பாட்டம், இன்றைய தூத்துக்குடியில ஒரு ஆர்ப்பாட்டம். காவல்துறை நண்பர்களே, தயவு செய்து நடவடிக்கை எடுத்து தயங்காட்டி. உங்களை யாரும் தடுக்கவில்லை. உங்களை கண்காணிப்பாளர் ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கிறாரு, உங்களோட போலீஸ் ஏன் யோசிச்சுட்டு இருக்கு தெரியல. ஆனா யோசனை மட்டும் மாதிரி அது கள்ள உறவா, அது கள்ள கூட்டம், அதை நாளைக்கு தவிர களவாணி கூட்டாலும் தெரியல. தயவு கூர்ந்து நடவடிக்கை எடுங்க. பனை ஒரு நல்ல பொருள், பனை மரம் ஒரு நல்ல இயற்கையான மரம். அந்த மரத்திலிருந்து நிறைய நல்ல பொருள்களை தயாரிக்க முடியும். ஆகவே புதிய தமிழகம் சீமானை கைது செய்ய வரையும் போராடும் உத்தரவிடுங்க. அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறுவதற்கு வாய்ப்புக்கு நடைபெற நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில பொறுப்பாளர் சிவகுமார் அவர்கள் கண்டு உரையாற்றுவார்கள். டாக்டர் ஐயா அவர்கள் ஆணைக்கிழங்க இன்று நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் உதவிகள் நன்றி. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக நம்ம மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கும் போது நம்ம மட்டும் இன்னைக்கு ஏன் பண்றோம்னா, இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தலைவர்களின் கொள்கை பூர்ண மதவிலக்கு. அண்ணன் கிருமராஜன் தெளிவா பேசினாங்க. அன்னைக்கு டாக்டர் ஐயா கிராமம் போகும்போது ஒவ்வொரு கிராமத்திலும் சொன்ன வார்த்தை, சாராயம்
வடிக்காதே, சாரையும் குடிக்காதே, சாரையத்தை விற்பனை செய்யாத. இதுதான் அன்னையில இருந்து டாக்டர் ஐயா எல்லா கடமத்திலும் இதான் சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு சாராயத்தினால எத்தனை குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கு. சாராயம் இப்போ வந்தது, ஒரு நேரத்துக்கு முந்தி வந்து கல்லை குடிச்சு எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு பேரை தங்களுடைய இளங்களை இழந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு இடங்களை இழந்து இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தை இழந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டாக்டர் ஐயா எதுக்கு என்ன கேட்கிறாங்க? பூர்ண மதவிலக்கு கேட்கிறாங்க. நீ பூர்ண மதவிலக்கு கேட்டு டாக்டர் ஐயா அவர்கள் போராடிட்டு இருக்கும்போது நீ புதுசா கல்ல நான் இறக்க ஒண்ணு கொண்டு வரைய சீமான், உனக்கும் அறிவுல கூட சேர்ந்த உன் தம்பின்னு சொல்றவங்களுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது நினைக்க. தற்கொலைகளா இருக்கானுவா. எதற்காக கேக்கு? பூர்ண மதவிலக்கு கேட்கும் நீ கல்ல புதுசா கொண்டு வர. எவ்வளவு பூர்ண மதவிலக்கு உனக்கு வந்து பிடிக்காது. பூர்ண மதவிலக்கு வந்து ஒன்னால குடிக்காம இருக்க முடியாத. நீயே ஒரு குடியா இருப்ப. எந்த கூட்டத்திலையும் குடிக்காம மேடையாடி இருக்க சொல்லு. திருநெல்வேலி திருநெல்வேலி வந்தா எங்க தங்குத? உன் தங்குற இடத்துக்கு நீ தங்குற இடத்துல டெய்லி நீ மதவத்தை அடிக்க அருந்தாம இருக்க மாட்டேங்க. உனக்கே மதவிலக்கு பிடிக்காது. நீ அதனாலதான் மதவிலக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு இந்த கல்ல புதுசா கொண்டு வர. படையேறும் போது வர குடிச்சிட்டு ஒண்ணு நீ கீழே விடக்கூடாதுன்னு ஒன்னு தாங்கி பிடிக்க கொண்டு வாரான். என்னடா கொடுமை! மரம் ஏறுவ, தமிழர்கள் மரம் ஏறுவாங்க. நீ என்ன செஞ்ச? மரம் ஏறுன படிக்கட்டு வச்சு ஏறுத. சிரிக்காங்கடா. நீ எல்லாம் ஒரு தமிழன் பேச ஒரு தகுதி இல்லடா. ஒரு என்ன நாங்களும் நாகரிகமா பேச கொடுங்க. இவ்வளவுதான் பேச வச்சுட்டேன். முதல்ல வந்து பூர்ண மதவிலக்கு நீ கொண்டு வர, நீ வா போராடுவோம். அதை விட்டுட்டு கல்ல இறக்குவாங்க. உடனே என்ன சொல்ற? நாங்க என்னமோ ஒரு சமுதாயத்துக்கு எது விரோதி மாதிரி கொண்டு வர. என்ன அந்த பனையில என்ன கல்லு மட்டும் தான் இருக்கா? பதனி உடம்புக்கு நல்லது, நொங்கு உடம்புக்கு நல்லது. அது பனை கிழங்கு, அதுக்கு நன்மைகள் எடுடா. இன்னைக்கு மருந்து இருக்கு, பூச்சி மருந்து இருக்கு. பூச்சி மருந்து நம்ம செடிக்கு அடிக்கிறதா நல்லது. செடியா அதுக்காக நம்ம குடிக்க முடியுமா? நீ சொல்றது அப்படி இருக்கு. உணவுங்க கல்ல, உனக்கு அறிவுங்களே கிடையாது. நீ ஒரு நடிகர் தானே. அடுத்தவங்க எழுதி கதவசனம் எழுதி கொடுக்க பேசக்கூடிய நடிகர், உனக்கு என்னடா தெரியும்? கல் வந்து உணவுங்க. அது போல இந்த அருவாவை பத்தி பேசுறாங்க. முதல்ல அருவாவில் எத்தனை வகை இருக்குமே தெரியுமாடா உங்களுக்கு? ஒரு அருவாவை எப்படி எப்படி பிடிச்சு வெட்டினா எப்படி விழுந்து தெரியுமா? அருவாவை பத்தி பேசுறீங்க. விவசாயிகள் யாருன்னு தெரியுமாடா? நாங்க தாண்டா விவசாயிகள், பூர்வ குடிமக்கள்டா. இந்த தமிழகத்தின் பூர்வ குடிமக்கள் நாங்க. தேவேந்திர இன்னைக்கு எவனோ வார போலி விவசாயிகள்ட்டு வந்து என்ன பண்ற? விவசாயிகளுக்காக ஏதாவது போராடுதியா? அந்த சீமான் சொல்ற, அதை கேட்டு நீ வந்து பேசுற. அன்னைக்கு ஏதோ டாக்டரை வீட்டை முற்றுகையிட போறேன்னு சொல்லியிருந்த. அன்னைக்கு வந்துருந்தேன்னா அவன் தெரிஞ்சிருக்கும். தயவு செய்து சொல்லுவேன், போலி விவசாயிகளே ஒழுங்கா இருந்துக்கா. நீ இனிமேல் பத்திரிகையில நீ செய்தி கொடுத்த பேட்டி எதுவும் கொடுத்தனா நீ வர வேண்டாம், நான் உங்க தேடி வருவேன்டா. புரிஞ்சுக்கா? எல்லாத்தையும் எல்லா போராட்டங்களும் சந்திச்சு தாங்க வந்திருக்கோம். அருவா பேச எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க வந்திருக்கோம். திரும்பி எங்களை அந்த வேலை செய்ய வச்சிடாத. இது கடுமையான எச்சரிக்கை. தமிழக காவல்துறையே நீங்க ஒரு நல்ல ஒரு காவல்துறையினா உடனே சீமான கைது பண்ணுங்க. ஏன் உங்களால முடியலையா? நாங்க கல்வி வைக்கட்டுமா? கல்வி வடிக்கட்டுமா? நீங்க ஒரு நல்ல காவல்துறையா இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுங்க, கைது செய்யும். இந்த சீமான் கைது பண்ண இந்த தமிழக அரசு ஏன் அஞ்சுது? உங்களுக்கு திராணி கிடையாதா? தயவு செய்து அடுத்த போராட்டங்களை தூண்டாதுங்க. இது ஒரு முதல் கட்ட போராட்டம் தான். அடுத்த போராட்டம் வேற மாதிரி இருக்கும். தயவு செய்து அதற்குள் வழக்கு பதிவு செய்து சீமானை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக தென்காசி பொறுப்பாளர் சுந்தரராஜன் அவர்கள் ரத்தின சுருக்குமார் கண்டனை உரை 1 நிமிடம் நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒப்பற்ற தலைவரும் இந்திய அரசியல் விடிவெளியுமான புதிய தமிழன் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்ற டாக்டர் ஐயாவை வழங்கி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மிகப்பெரிய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த வந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய புதிய தமிழன் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ஐயா செல்லத்துறை அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட பொருளாளர் அனைவருக்கும் ஒரு சில நன்றியும் நன்றியிருந்த வழக்கத்தையும் சொல்லி ஒரு சில அர்த்த போக்கித்தனம் தமிழகத்தில் இந்த சீமான் என்ற சாமான் என்ற ஒரு சாணக்கியனாகும் ஒரு அரசியல் என்று சொல்லி ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி நீ செய்ய வேண்டிய அயோக்கியத்தனம் என்ன செஞ்சிருக்கணும்?
மதுல்லா தமிழகத்தை படைப்பதற்கு பெருந்தலைவர் காமராஜரால் வழிகாட்டப்பட்டவன் என்று வாயில வட சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சீமானே, உனக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நடப்பதற்கு உனக்கு என்ன தகுதி உண்டு? பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுவதற்கு உனக்கு என்ன தகுதி உண்டு? பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியது பெருந்தலைவர் காமராஜர். அப்பேற்பட்ட அவருடைய பெருந்தலைவருடைய பெயரை சொல்லி நீ தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி நீ என்ன செஞ்சிருக்கணும்? பூரண மதுவிலக்கை அமல்படுத்தவும் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை திரட்டி தமிழகத்தில் மதுவில்லா தமிழகம் படைப்போம் என்று நீ வந்திருக்கணும். நீ என்ன செஞ்சிருக்க? பணம் ஏற போறான், பணம் ஏற போறான்னா இவன் போய் ஒரு சீமான் சாமான் போல இனி எங்கேயாவது பணம் ஏற போறோம்னு கண்டுட்டா மகன நீ உனக்கு பணம் தான் ஏற தெரியும். எங்களுக்கு உலகத்துல ஒட்டுமொத்தத்தை அத்தனை வேலையும் போய் 1996 கள்ளச்சாராயம் தமிழகத்துல தலை விரிச்சு ஆறா ஓடிச்சு. அத்தனையும் அடைச்சு ஒடுக்கிற எங்களுக்கு நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளுடா கண்ணா. உன் மாதிரி பல வேல்கம்பு அறுவாள காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக பணிவான ஒரு வேண்டுதல் வைக்க. எனத்துக்கு யார் இன்னைக்கு உங்களுக்கு அருவா தூக்கி காட்டுற அளவுக்கு அவன் யாரியா? அருவா தூக்கி காட்டுற அளவுக்கு காவல்துறையை மிஞ்சின சீமானாவன். அப்பேற்பட்ட ஒரு சாமானா அவன் போரையும் காட்டல, காவல்துறை தான் சவால் விட்டான், அருவாளை தூக்கி காட்டினான். இதுவரைக்கும் அவன் மேல ஏன் வழக்கு பதிவு செய்யல? அவனை ஏன் கைது பண்ணல? அவன் உங்களுக்கும் உங்களுடைய காவல்துறையுடைய கையை கட்டுறது யாரு? இந்த தொகுதியினுடைய எம்பியா இல்ல இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இல்ல தலைமைச் செயலகத்தில் இருந்த தலைமைச் செயலாளரா? யாரு என்ன சொல்லுங்க. எங்க அருவாளுக்கு எங்க கிட்ட அருவா காட்டினா நாங்க அருவாளுக்கு சந்திப்போம். எங்களுக்கு அந்த தெல்லு உண்டு தெம்பு உண்டு. காவல்துறைக்கு தான் நீ அங்க வந்தானே சீவம் சொல்லி அருவாளத்துக்கு காட்டினான். அப்ப காவல்துறை இன்னேற வரைக்கும் அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிய? அன்னைக்கு அந்த கல்லறக்கும் போராட்டத்துக்கு போன அத்தனை பேர் மேலையும் வழக்கு பதிவு செய்யணும், அவனை அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. நீங்க அரெஸ்ட் பண்ணல, அவனை கைது பண்ணல, அவன் மேல எவ்வாறு போடல அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டம் எங்க ஐயா அறிவிப்பாரு. அந்த போராட்டமா இருக்காது, அது புரட்சி வடிவத்துலதான் அந்த போராட்டம் இருக்கும். இது புதிய தமிழகத்தினுடைய வரலாறு. உலகத்திலே மிகப்பெரிய சக்தி போராட்டங்களை சந்திச்ச ஒரு இயக்கம் புதிய தமிழகம். அந்த புதிய தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகன் தான் எங்க ஐயா. எந்த எப்படைக்கு அஞ்ச மாட்டோம், முப்படையும் கூட்டி இருந்தாலும் சரி. எங்க போராட்டம் கல்லுப்பான உடப்போம், கல்லை உடப்போம், சீமானை உடப்போம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர் சங்கரூர் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இரண்டாவது நாளாக திருச்சியில் அடுத்தபடியாக இன்று தூத்துக்குடியில் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க சட்டவிரோதமாக போதைப் பொருள் என தடை செய்யப்பட்ட கல்லை மரமேறி தான் இறக்கி குடித்தது மட்டுமல்லாமல் பொதுவெளியில் உடனிருந்தவர்களுக்கும் ஊற்றி கொடுத்து அதை போதைப் பொருள் அல்ல, அது ஒரு விஷம் அல்ல, அது ஒரு உணவுன்னு பொய் பிரச்சாரம் செய்து சமூகத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒடுக்குமுறை சமூக அவலங்களை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற சீமானையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 500-600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து சென்னையில இருந்து கிளம்பி வந்து தூத்துக்குடியில ஒரு இடத்தை தேர்வு செய்து பெரியதாளைங்கிற இடத்துல அந்த மரம் ஏறி கல்லை இறக்கி எப்பவுமே போதைக்கு எதிராக மதுப்பழக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அதை கண்டிச்சு இது தப்பு, இதை கைது செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே போதைக்கு எதிரான நடவடிக்கைகள் தான். நாங்கள் வந்து சீமானுக்கு எதிராகவோ கல்லுக்கு எதிராகவோ அப்படின்னு பார்சியாலிட்டியா கிடையாது. எங்களுடைய மோட்டோ அஜெண்டா எந்த வடிவிலும் போதை தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அதற்காக தமிழ்நாட்டில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒப்பாக போராடிய ஒரு இயக்கம், தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு ஒப்பாக போராடிய ஒரு தலைவர் கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு டாஸ்மாக்ல 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு ஆவணங்களோடு அதை கண்டறிந்து ஆளுநரிடம் மனு கொடுத்து அனைத்து கட்சி பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது இந்த சீமான் எங்க போனாரு?
அங்க வராத சீமான், மதுவுக்கு எதிராக வராத சீமான், தமிழர் பானும் இந்த போதையை குடிச்சா தமிழருக்கு ஒண்ணும் செய்யாது, மாறா இது வந்து சத்து டானிக்கு அப்படின்னு வெங்கட் எழுதுறார். அவர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அந்த கோமாளியின் பேச்சை கேட்டிருக்கக்கூடிய போலி விவசாய சங்கங்கள் பனை தொழிலை நசுக்க பாக்குறாங்க, வேளாண் தொழிலை நசுக்க பாக்குறாங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் உருட்டுறாங்க. யாரா பனை தொழிலுக்கு எதிராக பேசுறது? யார் விவசாயத்திற்கு எதிராக பேசுவது? பனை என்பது விவசாய தொழிலா? பனை என்பது ஒரு ஏரியினுடைய கரைகள் உடைந்து போகாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஏரியை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தின் பொருள்கள் நுனியிலிருந்து வேறு வரை எல்லா பொருளுமே பயன்படக்கூடிய பொருட்கள் தான், யாரும் இங்க மறுக்கல. நீ கல்லை எடுத்துட்டேனா அதுல பதனி எப்படி வரும், பதனி வரலன்னா கருப்பட்டி எப்படி வரும், நொங்கு எப்படி வரும், நொங்கு பழுத்த பிறகு பனம்பழம் எப்படி வரும், பனம்பழத்தை பதியம் போட்டு வரக்கூடிய பனங்கிழங்கு எப்படிடா வரும்? யாரா பனைத்தொழிலுக்கு எதிரானவங்க? நீ கல்லை மட்டும் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பனம்பொருள் என்ன வரும்? பனங்கருப்பட்டி கிடைக்க மாட்டா நாய. யாருகிட்ட விவசாயத்தை கத்து கொடுக்குற? நீ பச்சை துண்டு போட்டு ஊர் ஊரா வசூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயி சங்க போலி. ஆனால் இன்னைக்கும் மம்முட்டி முடிச்சு வெட்டி விவசாயம் செய்யக்கூடிய வேளாண்குடியின் தலைமகன் எங்கள் டாக்டர் ஐயா. அவருடைய கொள்கை வாரிசுகள் நாங்கள். இந்த மிரட்டுறது, உருட்டுறது, கொளுத்தி விடுவேன், தொலைச்சு விடுவேன், உன் வீட்டுல கதவை பூட்டிட்டு நீ அடிக்கிற சராயத்துக்கு, நீ குடிக்கிற போதைக்கு நீ பேசிக்கணும். இந்த பொது வழியில வந்து புதிய நிகழ்ச்சியுடைய கேடர்ஸை பார்த்து இந்த கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. பனை தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் எதிராக, அதிலும் குறிப்பாக சாதியை கொண்டு வரான். இப்படி பேசின உடனே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஐயா வியனரசு அவர்கள் அந்த கட்சியில மாநில அளவுக்கு ஒரு பொறுப்புல இருந்தவர். அவர் அந்த கட்சியை விட்டு விலகி தற்போது வேறு ஒரு இயக்கம் கட்டியிருக்கிறார். புதிய நிகழ்ச்சியுடைய டாக்டர் ஐயா அவர்கள் போதைக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மது அந்த கூடங்களை வச்சு நடக்கக்கூடிய ஊழல் என்று தனியா ஒரு புத்தகம் எழுதி தெரு தெருவாக, வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், மாநாடுகள் என்று பிரத்யேகமாக இதை மட்டுமே ஒரு இயக்கம் கட்டி நடத்திட்டு இருக்கிறத நன்கு அறிஞ்சவர். டாஸ்மாக் யுத்தம் என்கிற பெயரில் இன்னைக்கு வரைக்கும் புதிய இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நன்கு அறிந்த ஐயா வியனரசு அவர்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் வெளியில வந்து ஒரு மருத்துவர், அவர் போதைக்கு எதிராக பேசுறாரு, கல்லும் ஒரு போதை பொருள் தான் பேசுறாரு, அதை நீங்க ஆமோதிக்கலாமா, போதைக்கு எதிராக பேசலாமா தம்பின்னு சீமானை பார்த்து ஒரு வீடியோ வெளியிட்டாருங்க. வந்துட்டா இந்த ஜாம்பி கூட்டம், இந்த கோமாளி கூட்டம், இந்த சினிமா ரசிக குஞ்சு கூட்டம் வந்துட்டு வியனரசு ஒரு தேவேந்திர குல வேளாளர், அவர் மண்டையில இருக்கிற கொண்டையை பார்த்தீங்களா, அவர் தேவேந்திர குல வேளாளர்னால இவர் ஆதரிச்சுட்டு ஏண்டா ராஸ்கல்ஸ், சீமான் கல்லு போதைன்னு சொன்ன, கல்லு போதை பொருள் சீமான் இறக்கக்கூடாது நாங்க சொன்ன உடனே சீமானுக்கு ஆதரவாக வந்தவர்களுக்கெல்லாம் வராத சாதி வியனரசு பேசணும்னே வருதுன்னா யாரா இங்க சாதி வெறிய? போதையால், மதுவால் அல்லது கல்லை விற்று காசு சம்பாதிக்க கூடியவர்கள் தங்களுக்கு ஒரு சாதி அடையாளத்தை சொல்லிக் கொள்கிற பொழுது அதே மதுவால், அதே போதையால், இன்னும் குறிப்பாக கல்லால் நிலத்தை இழந்து, வளத்தை இழந்து, உடல் நலத்தை இழந்த ஒரு பெரும் சமூகத்தின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த உடனேயே இவர் இந்த சாதி என்றால், ஆமடா போதைக்கு எதிரான சாதி தான் தேவேந்திர குல வேளாளர் சாதி. நீ எழுதி வச்சுக்கோ, போதைக்கு எதிரான சாதி தான். காரணம், போதையால் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளர் சாதி தங்களுடைய அடையாளத்தை இழந்து இன்னைக்கு இந்த வேதியில நடு ரோட்ல உச்சி வெயில்ல தூத்துக்குடியில நின்று 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த சமூகத்தில் என்னென்னவெல்லாமோ அநீதி நடந்த பொழுது வெளியில் வராத சீமானை எதிர்த்து போராடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் இவர்களிடமிருந்து போதை பழக்கம் தான். அறிவியல் பூர்வமா சிந்திங்கடா. டாஸ்மாக்ங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது, அது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆனால் கள்ளுக்கடை திறந்துட்டா ஒவ்வொரு மரமும் போதைப் பொருள் விற்கக்கூடிய வணிகமாக மாறிடும். அங்க இவன் போய் கடன் சொல்லி குடிப்பான். டாஸ்மாக்ல கடன் வைக்க முடியாது, அக்கௌண்ட் வைக்க முடியாது, காசு இருந்தா குடிப்பான். ஆனா கள்ளுக்கடைங்கிறது லோக்கல் சந்தையாகி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்டு சிண்டுன்னு 10 வயசு 15 வயசு 20 வயசு நீ தான் பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாங்கிறிய. இப்படின்னு பிரச்சாரம் பண்ணுன்னா ஒரு சமூகம் எப்படி வெறும் கல்லால அதை இழந்தாங்களா, கல்லால நிலத்தை வித்தாங்களா, கல்லால இழப்பு வருமா? கல்லை குடிச்சு செத்தவங்கடா டே நாய, கல்லை குடிச்சு செத்தவங்க 1000 பேர் இருக்கிறான்.
தெலுங்கானால, ஆந்திராவுல, கர்நாடகாவில், இப்ப போன வாரம் கேரளாவில் ஒரு மாணவன் குடிச்சு மயங்கி விடுகலையா? கல்லால் பாதிப்பே இல்லைன்னா ஏண்டா திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் இயற்றி 10 திருக்குறள் எழுதி கள்ள குடிக்கிற ஒரு பழக்கமுள்ள ஒரு அரசனை கண்டு எதிரி நாட்டு அரசன் அஞ்ச மாட்டான்? இங்க 2 நாய் தெரியுது நம்ம சமூகத்துக்குள்ளேயே சாதியை காப்பாத்துறேன்னு. தேவேந்திர உள்ள வேளாளர்கள் சமூகத்துல பிறந்துட்டு கல்லுக்கு எதிராக பேசலாமா? கல்லுக்கு எதிராக பேசாம நாயை உங்களை மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு ஆதரவு பேசுறதா? கல்லு என்பது கொடிய விஷம், அது உணவுப் பொருள் அல்ல. அதை உணவுப் பொருள் என்று பிரச்சாரம் செய்கிற போலி விவசாய சங்கங்களை தடை செய்யப்பட்ட மதுவகையான கல்லை பொதுவெளியில் ஏறி இறக்கி குடித்து மற்றவர்களுக்கு மூத்தி கொடுத்த சீமானை இன்னும் இந்த காவல்துறை கைது செய்யாமல் இருப்பது ஏதோ ஒரு சந்தேகத்தை இல்ல, வெளிப்படையாகவே திமுகவின் கையாளாக சீமான் இருக்கிறார். சீமானுக்கு திமுக தான் இதை ஒரு அஜெண்டாவா கொடுக்குது. மதுவிலக்கு பிரச்சாரம் தீவிரமா போயிட்டு இருக்கு. புதிய கட்சி 1 லட்சம் கோடி ஊழலை அம்பலப்படுத்திருச்சு. வருகின்ற தேர்தலில் மதுவிலக்கு தான் பிரதானமா இருந்துச்சுன்னா நாம பேசி வந்த பொய் கோஷங்களும் நாம அந்த கடந்த தேர்தலில் மதுவிலக்குன்னு கருப்பு கொடி காட்டினதெல்லாம் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிரும். இதை மடைமாற்றணும்னா தூக்கிட்டு வாடா தங்கத்தன்னு சொல்லி இந்த கைக்கூலிகிட்ட ஏதோ ஒண்ணு கொடுத்து, அதான் கனிமொழி அக்கா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாகவே சீமானுக்கு ஆதரவாக வியனர சுவை களம் காணக்கூடாதுன்னு ஒரு குற்றம் சுமத்துறாருல. அப்ப இது அம்பலமாகுது. நேரடியாகவே திமுக சீமானை பயன்படுத்தி இந்த மதுவிலக்குக்கு எதிரான கோஷத்தை இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுது. இங்க பாரு, நீ கல்லுல கூட்டணி போட்டாலும் சரி, கள்ளத்தனமா கூட்டணி போட்டாலும் சரி, சீமானுக்கு கைக்கூலியாக நிற்கக்கூடிய சீமானை வச்சு நீ என்ன பொம்மலாட்டம் காட்டினாலும் சரி, புதிய தமிழகம் கட்சி மதுவை ஒழிப்போம்னு முடிவெடுத்துருச்சு. வருகின்ற தேர்தல் வாடா பார்க்கலாம். இதே மது ஒழிப்பு தாண்டா பிரதானம் எங்களுடைய பிரச்சாரம். நீ வாடா பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறோம், புதிய தமிழகம் கட்சி எந்தவித குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்திற்கோ எந்தவித தொழிலுக்கும் எதிரானது அல்ல. போதை பழக்கத்தால் இங்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போன பிறகு மீண்டும் ஒரு லோக்கல் ஒரு லிக்யூரை கொண்டு அனுமதிச்சேனா அது யாராலும் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுங்கிற ஒரே நோக்கம், ஒரே சமூகத்தின் மீது அக்கறைக்காகத்தான் புதிய முயற்சி போராடி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதையும் சேர்த்து போடணும். அதையும் சேர்த்து. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், புதிய தமிழகத்தின் போராட்டம், புதிய தமிழகத்தின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், புதிய தமிழகத்தின் போராட்டம், புதிய தமிழகத்தின் போராட்டம். டாக்டர் ஐயா ஆணைக்கிணங்க, டாக்டர் ஐயா ஆணைக்கிணங்க அறவழி போராட்டம், அறவழி போராட்டம், புதிய தமிழகத்தின் போராட்டம், புதிய தமிழகத்தின் போராட்டம். மறந்து போச்சா மறந்து போச்சா மறந்து போச்சா கள்ளச்சாராய சாவுகள், மறந்து போச்சா மறந்து போச்சா ஸ்டாலின் அரசு தமிழக அரசு, மறந்து போச்சா மறந்து போச்சா கள்ளு குடித்தவர்கள் சாகலையா சாகலையா, கள்ளு குடித்து செத்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர், கள்ளு குடித்து செத்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர், உணவல்ல 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 சீமானே சீமானே கள்ளு ஒரு உணவல்ல, கள்ளு ஒரு உணவல்ல, கள்ளும் ஒரு போதைதான், கள்ளும் ஒரு போதைதான். சீமானே சீமானே பொய் பிரச்சாரம் செய்யாதே, பொய் பிரச்சாரம் செய்யாதே, கள்ளும் போதைதான், கள்ளமதுவும் போதைதான். திருவள்ளுவர் கூறியது கள்ளுண்ணாமை சொன்னது தெரியாதா தெரியாதா, சிலப்பதிகாரத்தில் கள்ளின் கேட்டை சொல்லியது தெரியாதா தெரியாதா. சீமானே சீமானே நீ
தமிழனோ 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 தமிழர்களை சீரழிக்கும் சீமானே சீமானே நீ தமிழனோ 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 போக்கிரி கூட்டத்தை வைத்துக் கொண்டு பொய் பிரச்சாரம் செய்யாதே செய்யாதே சமூக நீதி போராளி சமரசமற்ற போராளி டாக்டர் ஐயா ஆணைக்கிழங்க புதிய தமிழகத்தின் போராட்டம் புதிய தமிழகத்தின் போராட்டம் சிவப்பு பச்சை கொடியேந்தி புதிய தமிழகத்தின் போராட்டம் திமுக அரசு ஸ்டாலின் அரசு கைது செய் கைது செய் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய் முடியலையோ முடியலையோ சீமானை கைது செய்ய முடியலையோ முடியலையோ போதை பொருளான தடை செய்யப்பட்ட ஏற்றி இறக்கிய சீமானை கைது செய்ய முடிய கையாளாகாத காவல்துறையாய் அறுவாரை காட்டி மிரட்டிய சீமானை கைது செய்ய கையாளாகாத காவல்துறையா கல்லறைக்கிய காரணத்திற்காக உள்ள ஆட்சியில் பெரியவரை கைது செய்த காவல்துறையை சீமானை கைது செய்ய கையாளாகாத காவல்துறையை தூத்துக்குடி தமிழகமா தூத்துக்குடி தமிழகம் தானே தமிழக காவல்துறை தூத்துக்குடி காவல்துறை கைது செய்ய காரணம் கைது செய்யாமல் இருக்க காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன கைது செய்யாதற்கு காரணம் என்ன கனிமொழி அக்கா காரணமா கள்ளக்கூட்டு காரணமா அண்ணாச்சே அண்ணாச்சே ஸ்டாலின் அண்ணாச்சே மது விலக்கு என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி ஆட்சியும் முடிய போகுது வாக்குறுதி என்னாச்சு மது விலக்கு வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு புதிய தமிழகம் எச்சரிக்கிறது எச்சரிக்கை எச்சரிக்கை ஸ்டாலின் அரசு சந்தி சிரிக்குது திராவிட மாடல் சந்தி சிரிக்குது கள்ளும் போதைப் பொருளான் வேண்டாம் வேண்டாம் கள்ளும் வேண்டாம் கள்ள மதுவும் வேண்டாம் கள்ள மதுவும் வேண்டாம் கவர்மெண்ட் மதுவும் வேண்டாம் மது விலக்கு மது விலக்கு அதுவே எங்கள் முதல் இலக்கு புதிய தமிழகம் முதல் இலக்கு மது விலக்கு மது விலக்கு வெள்ளட்டும் வெள்ளட்டும் புதிய தமிழகத்தின் போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே புதிய தமிழகம் வெல்கவே வெள்ளட்டும் வெள்ளட்டும் போராட்டம் வெள்ளட்டும் ஐயர் பேச வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி உரையாற்றுமாறு மத்திய மாவட்ட செயலாளர் மாரிமுத்து கிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி உரை நன்றி உரை
சரி. ஒரு 75 வயசு பனையேறி நாடார் வந்து ஒரு மரத்தை ஏறி நொங்கு பறிச்சு கொடுக்குற அழகே அவ்வளோ அழகு. அந்த பனையேறி நாடார்களே கேவலப்படுத்துற மாதிரி ஏணி போட்டு ஏறி கேவலப்படுத்திட்டியடா. அந்த பனையேறி நாடார்களே கேவலப்படுத்திட்டியடா. சீமான், உன்னுடைய வேலையில வந்து இன்னைக்கு நினைச்சு பாரு. இன்னைக்கு இந்த காலத்துல தமிழ் சமூக பெண்கள் வந்து இன்னைக்கு உமன் எம்பவர்மெண்ட் காலத்துல எங்க டாக்டர் ஐயா வந்து ஆஸ்பத்திரி நடத்தி எத்தனை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. IAS அகாடமி நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த தமிழ் ஜாதி பெண்கள் வந்து வெளியில ஐடிலையும் எல்லா பக்கமும் வேலை செஞ்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பிரசிடென்ட் ஆகுறாங்க, ஒரு கவுன்சிலர் ஆகுறாங்க. நீ இந்த கல்லூரிக்கு போன பெண்களை கூட்டிட்டு போய் கல்லு குடிக்கணும்ன்றியடா நாய. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா நீ எல்லாம் இதே போல இருந்தீனா நீ அருவாளை காட்டின மாதிரி எங்க வீட்டு பெண்கள்லாம் செருப்பை தான்டா காட்டுவாங்க. உனக்கு செருப்பை தான் காட்டுவாங்க எங்க வீட்டு பெண்கள். கல்ல குடிக்க கூட்டு போறியாடா? அதே போல காவல்துறைக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? ஒரு தடையை மீறி கல்ல இறக்கி இருக்கா, அவனை அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? அவன் எங்க இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. எங்க இருக்கான்னு நாங்க சொல்றோம் பாருங்க. காலையில 6 மணிக்கு போங்க, ஏதாவது மரத்துல உட்காந்துருப்பான் பாருங்க. கல்ல விட்டு அடிங்க, துண்டகான துணியகானு ஓடி வருவான் நாய். அவனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? ஒரு FIR போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? அவன் மேல போடுறதுக்கு எதுக்காக இன்னும் அந்த FIR போட முடியாம உட்காந்துருக்கீங்க? கோயம்புத்தூர்ல FIR போடுறாங்க. எல்லா பக்கம் எங்க இளைஞர்களையும் எங்க மக்களையும் வந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட், ஒரு அக்கரன்ஸே நடக்காம பிரிவென்டிவ் அரெஸ்ட் எவ்வளவு பண்றீங்க? எவ்வளவு பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு அக்கரன்ஸே பண்ணிட்டான், ஒரு மரத்துல ஏறி கல்ல இறக்கிட்டான், அவனை வந்து உங்களால அரெஸ்ட் பண்ண முடியலையோ? இல்லைன்னா சொல்லுங்க, எங்களை ஃப்ரீயா விடுங்க, நாங்க எப்படி தூக்கிட்டு வந்து அவனை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம்னு பாருங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. மைக் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணைக்கு ஏற்று மற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் தலைவர் ஆணையை ஏற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த மாநில பொதுச் செயலாளர் VK ஐயர் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் செல்லத்துறை சார் அவர்களும் மற்றும் சேதுராமன் சார் அவர்கள், அண்ணன் சிவகுமார், ராமநாடு மாநில பொறுப்பாளர் கதிரேசன் அவர்கள்,